இப்போ சோம்பேறித்தனத்த போக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு உடலுறவு கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனத்த போக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து உடம்புக்கு திடீர்னால ஒரு கரண்ட் பாய்ச்சுன மாரி ஒரு உற்சாகத்த குடுக்கும். சோம்பேறித்தனமா, மந்தமா இருக்கீங்க. அப்போ வந்து உடலுறவு கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கு வருது அப்படின்னா, சம்மந்தப்பட்ட பெண் அவங்க மனைவிய பத்தின ஒரு காட்சி மனசுக்குள்ள வரும். ஒரு மனைவிய பத்தின காட்சி வந்து அவனுக்கு மனசுக்குள்ள வரும்போது, அது உடலுறவு சார்ந்த ஆசையாக மாறும்போது அ என்ன நடக்குது அப்டின்னா, அ உடனே வந்து அவனுக்கு இந்த சோம்பேறித்தனங்கிறதே போயி உற்சாகமாயிடுறான். ஒரு பெண்ணின் நினைவுகள் ஆணுக்கு உற்சாகத்தை குடுக்கிறது. சோம்பேறித்தனத்தை போக்குகிறது. ஆண் வந்து ஒரு பெண்ணின் நினைவுகள் இல்லாத ஒரு ஆண். பெண்ணின் நினைவுகளே ஆணுக்கு வரக்கூடாதுப்பா. அந்த ஆண் எப்படி இருப்பான்னா, அவன் வந்து சோம்பேறியா தான் இருப்பான். ஒரு செயற்கையான உழைப்பாளியா இருக்கலாம் தவிர, இயற்கையான உழைப்பாளியா அவன் இருக்க முடியாது. ஒரு பெண்ணின் நினைவுகள் அவனுக்கு உற்சாகத்த குடுக்கும். ஒரு பெண்ணை பத்தின பயம் இருக்குல்ல. ஒரு குழந்தையா பொறக்கும்போது அவனுக்கு அம்மாவ பத்தின பயம். அம்மாவோட நினைவுகள் இருக்குல்ல. அது வந்த உடனே அவன் பயப்படுவான். அம்மா வந்து மிரட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க. "என்ன எந்திச்சிட்டியா? இன்னும் போய் பல் விளக்கலையா? குளிக்கலையா? அத செய், இத செய்" அப்படின்னு சொல்லி அப்புறம் உட்காந்து கதை பேசுவாங்க. அம்மா தனது அனுபவங்கள சொல்லுவாங்க, அறிவுரைகள சொல்லுவாங்க. இப்படிலாம் அந்த அம்மாவ பத்தின பயம் இருக்குல்ல. அதுவே அவனுக்கு அது ஒரு பிற்பாடு வந்து ஒரு மனைவியா வரும்போது, மனைவியோட ஒரு பங்களிப்பு வேற மாரி. மனைவிக்கும் அந்த அவருக்குமான அந்த மனைவிக்கும் கணவனுக்குமான உறவுமுறை வேறு மாதிரியானது. வேறு மாதிரியாக அது அந்த அந்த மகனுக்கோ அல்லது ஆம்பளைக்கோ வந்து ஆணுக்கோ வந்து உற்சாகத்தை குடுக்கும். ஒரு விழிப்புணர்வை தரும். சோம்பேறித்தனத்தை போக்கும். ஒரு பிற்பாடு ஒரு பருவ வயதிற்கு சின்ன வயசுலயே கூட காதல் என்பது இப்ப இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதல் என்பதே ஒரு அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்தில் கூட குழந்தை பருவத்திலும் காதல் இருக்கிறது. காதல் என்பது இருக்கிறது. அப்படி இருக்கும்போது, அ அது ஒரு 5 வயசு பையனுக்கு 5 வயசு பொண்ணோட, 4 வயசு பொண்ணோட அல்லது 6 வயசு பொண்ணோட காதல் வரலாம். அப்ப அந்த 5 வயசு பையனுக்கு இந்த 4 வயசு பொண்ணோடயோ அல்லது 6 வயசு பொண்ண பத்தின நெனப்புகளே வந்து உற்சாகத்த குடுக்கும். உற்சாகத்த குடுக்கும். இப்படி பெண்ணின் நினைவுகள் தான் ஆணுக்கு உற்சாகம் குடுக்குது. எல்லா வயதிலுமே சரி. ஒரு முதுமையில் இருக்கிற ஒரு 90 வயதில் நிரம்பிய ஒரு முதுமையில் இருக்கிற ஒருவருக்கு கூட, அது போன்ற ஒரு 90, 80 வயசுல இருக்கிற யாராவது பெண் இருப்பாங்க மூதாட்டி. அவங்க மனைவியா கூட இருக்கலாம். அவங்களுடைய நினைவுகள் இவருக்கு உற்சாகத்த குடுக்கும். இளமையா இருக்க வைக்கும். ஆர்வமா இருக்கும். அந்த வயசுல என்ன செய்ய முடியுமோ, அத ஆர்வமா செய்வாங்க. அந்த முதுமையிலும் ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது. 100 வயச கடந்தா கூட, அவருக்கு ஒரு வாழ்க்கை துணை அல்லது யாராவது ஒரு பெண்ணின் நினைவுகள் அவருக்கு வருது அப்டின்னா, அ அவருக்கு அது உற்சாகத்த குடுக்கும். அதுபோல ஒரு பெண்ணுக்கும் அப்படித்தான். ஒரு ஆணின் நினைவுகள். ஒரு ஆணின் நினைவுகள் வந்து பெண்ணுக்கு உற்சாகத்தை தரும். அ ஒரு பெண் வந்து எப்படி ஆணின் நினைவுகள் தனது நினைவே அவனுக்கு வழங்குவதற்கு இவள் அனுமதி குடுக்கிறாள். இவளுடைய அனுமதி இல்லாம ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாம ஒரு ஆண் ஒரு பெண்ணை நினைக்க முடியாது. சும்மா எந்த பெண்ண நினைச்சாலும் உனக்கு உற்சாகம் வந்துராது. ஒரு பெண்ணின் அனுமதி இருக்கணும். நீ என்னை நினைக்கலாம் அப்படிங்கிற அனுமதி இருக்குல்ல. ஒரு மனைவின்னா அனுமதி கிடைக்கிறது. அனுமதி. எனது மனைவியை நீ மனைவியே நீ நினைச்சுக்கலாம். ஆனா அதுவும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. எப்பல்லாம் ஒரு மனைவிய நினைக்கலாம். ஒரு ஆசையோட நீ போறன்னா, அந்த அந்த ஆசைக்கு அப்பொழுது அனுமதி இருக்கிறது. இப்பொழுது போனால் மனைவி சம்மதிக்க மாட்டாள் எனும். அப்ப சம்மதிப்பாள் அப்படிங்கிற அந்த அந்த சம்மதம் இருக்குல்ல. அது அந்த மனைவியிடமிருந்து வருகிறது. மனைவியை சார்ந்தது அது. அதனால வந்து எல்லா பெண்களையும் நினைச்சுட்டா உனக்கு வந்து உற்சாகம் வந்துராது. அதற்கு அந்த பெண்ணின் அனுமதி தேவை. உரிமை தேவை. உரிமையோடு, அனுமதியோடு வருகிற ஒரு பெண்ணின் நினைவுகள் உனக்கு உற்சாகத்தை தரும். உழைப்பை தூண்டும். சோம்பேறித்தனத்தை விரட்டும். அதனால தான் நீ வந்து உழைக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும்னு நீ ஏன் போராடுற? ஒரு கல்யாணத்த பண்ணிக்கோ. எல்லாம் சரியா போயிடும். ஒரு காதலிக்க ஆரம்பிச்சிரு. எல்லாமே சரியாயிடும். நீ உற்சாகமானவராக, சுறுசுறுப்பானவராக மாறி விடுவாய். ஒரு ஒரு பெண்ணிடம் பேசுவது கூட உனக்கு பேசுவது, பார்ப்பது, அவளது தோற்றமே உனக்கு உற்சாகத்தை தரும், ஊக்கத்தை தரும். அது மாரி அந்த மாரி தான் வந்து ஒரு பெண் வந்து ஆணிடம் உழைப்பை கொடுக்கிறவள். உழைப்பு தான் இயக்கம், இயக்கம் தான் உயிர். உயிர் கொடுக்கிறவள். இல்லன்னா ஒரு ஆண் வந்து ஒரு நடைபெணம் தான். நடை கூட உழைப்பு தானே. உட்கார்ந்த இடத்துலயே, படுத்த இடத்துலயே கிடக்க வேண்டியது ஆணுக்கு. அப்படி ஒரு தன்மை இருக்கு.